அம்மா அவர்களுக்கும் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் 2 கோடி தொண்டர்களுக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு அவங்க நடந்துகிட்ட முறை எப்படி சொல்றோம்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்து என்னை அமைச்சிருக்காங்க. எவிடன்ஸ் இருந்தும் எதுக்காக எனக்கு ஃபார்ம் கொடுக்கணும்? நான் சிஎம் பட்டம் வேணும்னு சொல்லி நான் அங்க போகல. சாதாரண ஒரு எம்எல்ஏ சீட் கேட்டுதான் நான் போனேன். எதுக்காக எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க? அன்னைக்கே என்ன இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? எதுக்காக எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க? 15,000 பணம் கட்ட சொன்னாங்க. நான் பணம் கட்டினேன். எவ்வளவு கம்பீரமா போய் நான் நடந்துகிட்டேன். ஒரு ஹெட் வெயிட் இல்லாம, ஒரு இது இல்லாம, என் கூட யாரும் ஆள்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா போய் எவ்வளவு மரியாதை கொடுத்து எக்ஸ்பெக்ட் கொடுத்து நான் நடந்துகிட்டேன். எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க, நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், எனக்கு சலன் கொடுத்தாங்க, நேர்காணல் கூட நான் வர சொன்னாங்க. டைம் மாத்தி மாத்தி சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் போனேன். நான் போன உடனே எதுக்காக கேட் சாத்தணும்? கேட் சாத்தும் போது சரி என் கார் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போ இங்கேருந்து போ 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 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நேர்காணலுக்கு வர சொல்லிட்டு எதுக்காக அந்த மாதிரி அசிங்கமா என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ உங்களுடைய அந்த ஃபார்ம் வாங்கினவங்க அந்த இடத்துல இருந்து எழுப்பி உடனே வெளியே போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு வெளியே போனாங்க? கோகுல இந்திரா அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஃபார்ம் அந்த மனுவை ஏன் வாங்காம வெளியே போறாங்க? நான் உள்ளே போகும்போது அவங்க எல்லார்கிட்டையும் ஃபார்ம் வாங்கிட்டு இருந்தாங்க. கோகுல இந்திரா மேடம் ஒரு பக்கத்துல டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க அந்த அம்மா வராங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, அங்க அந்த இடத்த விட்டு அங்க போய் நிக்குது. இப்போ வெளியில போனோம்னா ஒரே தடவை வெளியில போயிடணும். ஒரு இன்சல்ட் பண்ணணும், அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவே இங்கேருந்து அங்க போய் நிக்கிறாங்க. சரி அங்கேயும் கொடுத்துட்டு இருக்காங்களேன்னு நான் நடந்து போய் ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்தாங்க மேடம் கொடுக்க போனா அங்கேருந்து என்னோட கார் நிக்குது. என் கார் கிட்ட போய் நிக்கிறாங்க. அங்கேயும் போனா அங்கேருந்து வெளியில போயிட்டாங்க. காரணம் என்ன? நான் நின்னேன்ல அன்னைக்கு, என்ன வெளியில அமைச்சிருக்கலாம்ல அவங்க. இல்ல வாங்க முடியாது, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிருக்கலாமே. அவங்க போனதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம் எனக்கு தெரியல. என்ன காரணம்? இப்போ உங்களுடைய கோரிக்கை, அதாவது நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கட்சியில என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒண்ணும் பண்ணணும்னு நினைக்கலப்பா. அவங்க சிஎம் சீட் எனக்கு வேணும், நீ உட்கார்ந்து இருக்க சீட் வேணும்னு நாங்க போகல. எனக்கு சாதாரண ஒரு எம்எல்ஏ சீட் எனக்கு வேணும். நான் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட கட்சியை பேர் பாருங்க, தமிழகம் அம்மா முன்னேற்ற கழகம். இது நான் ரெஜிஸ்டர் பண்ணாமையே சமூக சேவை நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். ஹேண்டிகேப்ஸ்க்கு எல்லாம் நிறைய உதவி பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் நல்லதா போயிட்டு இருக்கு. நேற்று என்ன அசிங்கப்படுறதுக்கு காரணம் என்னன்றது மட்டும் எடப்பாடியார் எனக்கு சொல்லணும். இல்ல இப்போ நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே போகணும், நீங்க தனியா இருக்காமையே அப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? சுற்றுப்பயணம்னு போயிருந்தேன். சுற்றுப்பயணம் போயிருக்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தனி கட்சி ஆரம்பிக்காதீங்க, அம்மா கட்சிக்குள்ளேயே நீங்க வாங்க, நீங்க இவ்வளவு உதவி பண்றீங்க அப்படி எல்லாம் போற இடத்துல எல்லாம் அப்படி சொன்னாங்கட்டிதான் நான் அங்க போனேன். சரி வேண்டாம், மறுபடியும் இந்த கட்சி ஆரம்பிச்சு மறுபடியும் எங்க அம்மா இதுக்கு ஓட்டு விழுகாது, ஓட்டு வடியும் அன்றதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டுதான் நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க தேடி போனது நானாக போனேன். யாரும் என்கிட்ட சொல்லியோ அவங்க சொல்லி இவங்க சொல்லி எல்லாம் நான் போகல, நானாகவே போனேன். போன இடத்துல அவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் காரை அடிச்சு என்னை அமைச்சு. அம்மா அவர்களுக்கும் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் 2 கோடி தொண்டர்களுக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு அவங்க நடந்துகிட்ட முறை எப்படி சொல்றோம்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்து என்னை அமைச்சிருக்காங்க. எவிடன்ஸ் இருந்தும் எதுக்காக எனக்கு ஃபார்ம் கொடுக்கணும்? நான் சிஎம் பட்டம் வேணும்னு சொல்லி நான் அங்க போகல. சாதாரண ஒரு எம்எல்ஏ சீட் கேட்டுதான் நான் போனேன். எதுக்காக எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க? அன்னைக்கே என்ன இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா?
எதுக்காக எனக்கு வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க, 15,000 பணம் கட்ட சொன்னாங்க, நான் பணம் கட்டினேன். எவ்வளவு கம்பீரமா போய் நான் நடந்துகிட்டேன். ஒரு ஹெட் வெயிட் இல்லாம, ஒரு இது இல்லாம, என் கூட யாரும் ஆள்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா போய் எவ்வளோ மரியாதை கொடுத்து எக்ஸ்பெக்ட் கொடுத்து நான் நடந்துகிட்டேன். எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க, நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், எனக்கு சலன் கொடுத்தாங்க, நேர்காணல் கூட நான் வர சொன்னாங்க. டைம் மாத்தி மாத்தி சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் போனேன். நான் போன உடனே எதுக்காக டேட் சாத்தணும்?